வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இன்னைக்கு உலக அரசியல்ல பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் இந்தியாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கோ வெளிப்படையா முன்வரல. அவங்களுடைய நெருங்கிய நட்பு நாடான சீனா கூட இந்தியாவுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, மாறா கவலை தெரிவிச்சிருக்காங்க. இரு நாடும் பேசி டிஎஸ்கலேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களோ தவிர இந்தியாவை அவங்களும் எதிர்க்கல. துருக்கி கிட்ட இருந்து கூட அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரல. ஆனா அவங்களுடைய ஒரு கார்கோ ஏர்கிராப்ட் ஒன்று அங்க லேண்ட் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. மற்றபடி அவங்களும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. மலேசியாவும் இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதாவோ ஆதரவு தெரிவிக்கிறதாவோ எதுவுமே எந்த கருத்தையும் அவங்களும் சொல்லல. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கட்டார் உள்ளிட்ட ஒரு நாடு கூட இதுவரைக்கும் இதை பத்தி வாய் திறக்கல. அதே நேரத்தில் அமெரிக்கா, ரஷ்யா இந்தியாவுக்கு வெளிப்படையான ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தானுடைய மோசமான வெளியுறவு கொள்கை. ரெண்டாவது, ராணுவ ரீதியாகவும் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி இப்ப அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி பிரதமராக இருந்த இம்ரான் கானா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ தளபதி கமர் ஜாவேத் பஜ்வா அவங்க ஒரு சில விஷயங்கள் தெளிவா இருந்தாங்க. அவங்களுடைய வெளியுறவு கொள்கையை கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷெஹ்பாஸ் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் இவங்களுடைய மோசமான செயல்பாடுகள் காரணமா தான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கு. அவங்களுடைய பாராளுமன்றத்திலே ஒரு எம்பி சொல்றாங்க, இதற்கு மேல பாகிஸ்தானை அல்லாதான் காப்பாற்றணும்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு அவங்க போயிருக்காங்க. 2019 இந்தியாவுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்ப கூட நம்மளுடைய விங் கமாண்டர் அபிநந்தன் அவங்கள அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி பிரச்சனை அதோட நாங்க முடிச்சுக்கிறோம்னு கமர் ஜாவேத் பஜ்வா அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா அந்த ராணுவ தளபதிக்கு வெளிப்படையா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தது. நம்மளுடைய ராணுவம் மிகவும் அதிகமா ஊழல் இங்க நடக்குது, நம்ம ஒரு அட்டாக்கு போனா நம்ம நாடு ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்திலுமே அவ்வளவு சிக்கல் இருக்கு. கடந்த 2 நாட்கள்ல பலோசிஸ்தான் பிராவின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், 1/3 நிலப்பகுதி பாகிஸ்தான்ல பலோசிஸ்தான் பிராவின்ஸ் தான். அந்த பிராவின்ஸ்ல அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய பலோசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தனி நாடா பலோசிஸ்தானை கேட்டு அங்க ரிபல்ஸ் தொடர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த விடுதலை போராளிகள் அவங்களுடைய தேசிய நெடுஞ்சாலை, பாகிஸ்தானுடைய தேசிய நெடுஞ்சாலையை கைப்பற்றி அங்க அவங்க சோதனை போட்டு தான் எல்லா வண்டியும் உள்ள விடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பலோசிஸ்தான் நிலப்பகுதி போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. மறுபக்கத்துல கைபர் பட்டுங்கா கேட்கவே தேவையில்ல, அங்க எப்பவுமே துப்பாக்கி சூடு, தீவிரவாத தாக்குதல்கள் நிறைந்த ஒரு மாகாணமா அந்த பகுதி இருந்துகிட்டு இருக்கு. இப்பயும் கூட தாலிபான்கள் இதுவரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாவோ இந்தியாவுக்கு எதிர்ப்பாவோ ஒரு கருத்தை கூட தெரிவிக்கல. அவங்களாம் அதை பாக்குறாங்க, அவ்வளவுதான். அதை பத்தி கருத்தே சொல்ல முன் வரல. ஒரு கால் இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாக்குதல் முன்னெடுக்கும் பட்சத்துல அந்த கைபர் பட்டுங்காவை கைப்பற்றதுக்கு தாலிபான்கள் வேணா முயற்சிக்கலாம். அந்த அளவிற்கு தான் தாலிபான்கள் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவுங்கிறது இருக்கு. இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உறவு பார்த்தோம்னா எப்பவுமே பாகிஸ்தான் அமெரிக்காவை சார்ந்தே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ப்ரோ சைனா அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி போனாங்க. இம்ரான்கான் அவர்கள் முழுமையா அமெரிக்காவை கை கழுவிட்டு அவங்க நிதி தரலன்னதுமே அவங்க ஃபுல் சைனா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்துல பாகிஸ்தான் எந்த அளவு பாதிக்கிறாங்களோ அதே அளவு பாதிப்பு சைனாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தினுடைய ஒரு பகுதியா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இருக்கு. இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ங்கிறது பாக் ஆக்குபைடு காஷ்மீர் வழியா பாகிஸ்தானுடைய குவாடர் துறைமுகத்துக்கு ஒரு சாலை மற்றும் ரயில்வேஸ் மூலமா இணைச்சிட்டு அங்கிருந்து மிடில் ஈஸ்ட் மற்றும் மற்ற நாடுகளுக்கு அவங்களுடைய அதிக பாதையாத மாட்டி ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்கு தான் பல பில்லியன் US $களை செலவு செஞ்சு இந்த திட்டத்தை அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா கடந்த 2 நாட்களா அக்ரஸிவா பாகிஸ்தான் மேல கொடுத்த தாக்குதல்ல இந்த சீபெக் திட்டம்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு பெரிய ஆயில் பைப்லைன், கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட்
பாகிஸ்தானுடைய அந்த பலோசிஸ்தான் ப்ராவின்ஸ் மூலமா போகும். அதை பலோச் ரிபல்ஸ் தாக்கி அழிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் எல்லாம் விட்டுட்டு பாகிஸ்தான் ராணுவம் போயிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ பலோசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சைனா பொறுத்த வரைக்கும் இதுல மோசமா எஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட இது வரைக்கும் செலவு செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இதுல வேஸ்டா போயிருக்கு. சர்வதேச அளவுலையுமே பாகிஸ்தானுடைய பொருளாதாரமா இருக்கட்டும், அவங்களுடைய ராணுவமா இருக்கட்டும், இது எல்லாமே வெளியுறவு கொள்கை எல்லாமே தோல்வியடைந்த ஒன்னா இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.